தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. 12 நினைவு கற்கள். மக்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து முடிந்த பின் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக 12 நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிடுங்கள். குருக்களின் பாதங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுடன் கொண்டு வாருங்கள். அவற்றை நீங்கள் இவ்விரவு தங்குமிடத்தில் வையுங்கள் என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அழைத்தார். யோசுவா அவர்களிடம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரது பேழைக்கு முன்பாக யோர்தான் நடுவில் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கைக்கேற்ப உங்களில் ஒவ்வொருவனும் ஒரு கல்லை தோளில் சுமந்து செல்லட்டும். இவை உங்களிடையே ஓர் அடையாளமாக இருக்கும். இக்கற்கள் உங்களுக்கு எதை குறிக்கும் என்று பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுங்கள்: யோர்தான் நீர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையின் முன் பிரிந்து நின்றது. அப்பேழை யோர்தானை கடக்கும் பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து நின்றது. இக்கற்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்றும் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக உள்ளன என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லியபடி யோர்தான் நதியின் நடுவிலிருந்து இஸ்ரேல் மக்களின் குலங்களின் எண்ணிக்கைக்கேற்ப 12 கற்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கிய இடத்திற்கு சென்று அங்கே வைத்தனர். யோசுவா 12 கற்களையும் யோர்தான் நடுவில் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்களின் பாதங்கள் நின்ற இடத்தில் வைத்தார். அவை அங்கே இந்நாள் வரை உள்ளன. இவ்வாறு மக்களுக்கு கூறும்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். இவை அனைத்தும் முடியும் வரை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவிலேயே நின்று கொண்டிருந்தனர். மக்களும் விரைவாக கடந்தனர். இதுவே மோசே யோசுவாவுக்கு அளித்திருந்த கட்டளை. மக்கள் அனைவரும் கடந்த பின் ஆண்டவரது பேழையோடு குருக்களும் மக்கள் காண கடந்து வந்தனர். மோசே அவர்களுக்கு கூறியபடி ரூபன், காத்தின் மக்களும் மனாசேயின் அரைக்குளமும் படைக்கலன்கள் தாங்கியவாறு இஸ்ரேல் மக்கள் காண கடந்து வந்தனர். ஏறக்குறைய 40,000 பேர் போருக்கு தயாராக ஆண்டவரின் முன்னால் எரிகோ சமவெளிக்கு சென்றனர். அன்று ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உயர்த்தினார். அவர்கள் மோசேயை மதித்தது போல் இவரையும் வாழ்நாள் முழுவதும் மதித்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது: உடன்படிக்கை பேழையை தூக்கி நிற்கும் குருக்களை யோர்தானில் இருந்து வெளியேறுமாறு கட்டளையிடு. அவ்வாறே யோசுவா குருக்களுக்கு யோர்தானிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானின் நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன் யோர்தான் நீர் தன்னிடத்திற்கு திரும்பியது. முன்பு போல கரைகளை தொட்டு ஓடியது. முதல் மாதத்தின் 10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானில் இருந்து வெளியேறினர். அவர்கள் எரிகோவில் கிழக்கு பகுதியில் இருந்த கில்காலில் தங்கினர். யோர்தானில் இருந்து எடுத்து வந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலில் நாட்டினார். அவர் இஸ்ரேலரிடம், எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் ஏன் இந்த கற்கள் என்று வினவினால் அவர்களிடம் இவ்வாறு தெரிவியுங்கள்: உலர்ந்த தரை வழியாக இஸ்ரேலர் இந்த யோர்தானை கடந்தனர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நாங்கள் கடக்கும் வரை செங்கடலின் நீரை எங்கள் கண்முன் வற்ற செய்தது போல நீங்கள் கடக்கும் வரையிலும் யோர்தான் நீரை உங்கள் கண்முன் வற்ற செய்துள்ளார். அதனால் உலகின் எல்லா மக்களும்
ஆண்டவரின் கை வலிமையுள்ளது என்று அறிவர். நீங்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அஞ்சுவீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.